ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியுடன் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டுமாக தேவ சமூகத்திலே கூடி வரும்படிக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எசப்பா, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக, நீர் இறங்கி வருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. நாங்கள் இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோமே அப்பா. எங்கள் ஒவ்வொருவர் இருதயத்தையும் இன்றைக்கு நீங்கள் ஸ்திரப்படுத்துங்க. ஒவ்வொருவர் இருதயத்துக்குள்ளாக கர்த்தாவே உமது வார்த்தைகளை வைப்பீராக, உங்கள் அக்கினியை வைப்பீராக. இந்த காலை நேரத்தில் எங்கள் இருதயத்தின் நுனித்தோள்கள் எல்லாம் கிழிக்கப்படட்டும் அப்பா. உண்மையான இருதயத்தோடு, சுத்த மனசாட்சியோடு கர்த்தரை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா கவலைகள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு அப்பா, சந்தோஷத்தோடு களி கூர்ந்து தேவனை ஆராதிக்க உதவி செய்யுங்க. பரலோக தூதரோடு சேர்ந்து நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த ஸ்தலத்தை கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்படுத்தி செபிக்கிறேன் அப்பா. இந்த இடம் முழுவதும் தேவ மகிமையின் பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுவதாக. ஒவ்வொருவர் மேலும் உங்கள் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக அப்பா. இங்கே இருக்கிற சவுண்ட் சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம், மைக்கு மற்ற எல்லாவற்றின் மேலும் உமது ரத்தத்தை தெளித்து செபிக்கிறோம். எந்த தடங்களும் இடையூறும் வராத படிக்கு தேவரீர் உமது ஆளுகை அதன் மேலே இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. நீங்கள் வந்து ஆளுகை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டார்ச் அடிப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டார்ச் அடிப்பேன்.
போடுவீராக. இன்றைக்கும் எங்களை நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதோ பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஆவியானவரே கட்டுகளை அறுத்தெறிவீராக, நுகங்களை முறித்து போடுவீராக. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் அப்பா. இந்த ஸ்தலத்திலிருந்து நாங்கள் ஆராதிக்கிற நேரத்தில் அப்பா இந்த இந்திய தேசம் முழுவதிலும் கூட கர்த்தாவே உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும். ஆவியானுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். இதோ கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக. சிறு பிள்ளைகள்ல இருந்து வயது முதிர்ந்தோர் வரைக்கும் எல்லா வயதினரையும் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரே உங்க வல்லமையினாலே நிரப்புங்கப்பா, வல்லமையினாலே நிரப்புங்கப்பா. ஓ ரபாலா ஷபா ரிபா ரபாலா ரி ஷபா ரிகா ரபா ரபா. இப்பொழுது எங்கள் நெற்றிகளிலே கர்த்தாவே நீர் முத்திரை போடுவீராக. உம்முடைய ஜனமாக முத்திரை போடுவீராக. வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக முத்திரை போடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் தாம்பா எங்களுக்கு அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் தாம்பா அடையாளம். ஆவியினாலே நிரப்பப்பட்ட மனிதன் எவனோ சாத்தான் அவனை கண்டு நடுங்குவானே, பிசாசுகளும் அவனை கண்டு நடுங்குமே. ரிஷா பாபா ரிஷிகா ரபா லக்கா பாபா ரிஷாபா ரிக்கா ரிபா லக்கா ரபா லஷபா ரிக்கா ரபா ரபா. அப்படிப்பட்ட வல்லமையினால் எங்களை நிரப்புங்கப்பா. அப்படிப்பட்ட வல்லமையினால் எங்களை நிரப்புங்கப்பா. இதோ சாத்தானுடைய ராஜ்யத்தை எல்லாம் தகர்த்து போடும் படிக்கு, ஓ சாத்தானுடைய பிடியில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் விடுவிக்க கூடும் படிக்கு அப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இன்றைக்கு இறங்கி வரட்டும் ஆண்டவரே, இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும், வல்லமையை பெற்றுக்கொள்ளணும் அப்பா. ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல ராஜா, ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக இன்றைக்கு கடந்து வருவதாக. இந்த ஆராதனை நேரத்தில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம், வேதத்தில் அருமையான ஒரு பகுதி இருக்குது. ஆசாரியனுடைய குமாரர் 7 பேர், ஸ்கேவான்ற அந்த ஆசாரியனுடைய குமாரன் 7 பேர் என்ன பண்றாங்க, ஒரு பிசாசு பிடித்த மனிதனை நான் இயேசுவின் நாமத்துல துரத்துறேன், இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசு ஓடும். அது உண்மைதான். ஆனா அவங்க அங்க போய் இந்த பிசாசுகளை பார்த்து, இந்த பிசாசு பிடித்த மனிதனை பார்த்து இயேசுவின் நாமத்தை சொன்ன போது அந்த பிசாசு திரும்பி ஒரு கேள்வி கேட்குது, நான் இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன், நீ யாருன்னு கேட்குது. வெறுமன இயேசுன்ற நாமத்தை உச்சரிப்பதனால மாத்திரம் அற்புதம் கிடையாது. உண்மையிலே அந்த நாமம் எனக்கு தரிக்கப்பட்டு இருக்குதா, என் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்குதா, என்னுடைய வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேனா, ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ளாக இருக்கிறதா, எனக்கு எதிராக நிற்கிற சத்துருவுக்கு தெரியும் எனக்குள்ளாக இருப்பது என்ன ஆவி, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரான்றத சத்துரு நன்றாக அறிந்திருக்கிறான். அதனால இன்றைக்கு நம்ம கர்த்தர்ட்ட கேட்போமா, ஓ ஷாதா ரீதா லீகோ ராசிகந்தா பராஷிகா லீகா சபா ரிகா பாபா பாபா. பரத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, வேணும் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவுக்காக உண்மையாய் ஜீவிக்க எங்களை அந்த வாழ்க்கைக்கு நேராக நடத்துவது பரிசுத்த ஆவியானவர் தான், பரிசுத்த ஆவியானவர் தான். இன்னைக்கு வாஞ்சியோடு கேட்கிறோம்ப்பா, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாக கிறிஸ்துவை போல நாங்கள் மாற வேண்டுமானால் ஆவியின் அபிஷேகம் வேண்டும், ஆவியினுடைய வழி நடத்துதல் வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த வாழ்க்கையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. இதோ நாங்கள் பாடியது போல நாங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணும்ப்பா, உலகத்திற்கு உப்பாக இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் கடந்து செல்கிற எவ்விடத்திலும் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கணும்ப்பா. அந்த கிறிஸ்துவின் அன்பின் நறுமணத்தை வீச செய்கிறவங்களா இருக்கணுமே, உமக்காக வாழணுமே, உமக்காக வாழணுமே. ஆவியானவர் எங்களை நடத்துங்கப்பா, இந்த சபையை நடத்துங்கப்பா, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நடத்துங்கப்பா ஆண்டவரே. எங்கள் சபையை மாத்திரம் அல்லாமல் இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை நடத்துவீராக. ஆவியானுடைய ஆளுகை பூரணமாக இறங்கினதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாடல் அந்த ஷீட்ல 4வது பாடலை பாடுவோம். ஏசு ராஜா வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷம், கர்த்தர் நம் மத்தியிலே உலாவி வருவது எத்தனை பெரிய சந்தோஷம். ஒரு காரியம் சொல்வாங்க, நீங்கள் ஜெபிக்கும் போது தூதர்கள் இறங்கி வந்து தூப கலசங்களை வைப்பாங்க. நம்ம ஜெபத்தினால் அந்த தூப கலசங்கள் நிரப்பப்பட்ட பிறகு அந்த ஜெபங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க பரலோகத்துக்கு ஏறி போவாங்க. இது ஜெபத்தின் போது நடக்கிறது. ஆனால் நம்ம ஆராதிக்கும் போது பரலோகம் நம்ம மத்தியில் இறங்கி வருமா. இதுதான் அந்த வித்தியாசம். ஆராதிக்கும் போது ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அதுக்கு மேலே தேவனால் அங்கே இருக்க முடியாதான். தம்முடைய ஜனத்தின் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் பரலோகமே நம்ம மத்தியில் இறங்கி வந்துருமா. அதனால் நம்ம இன்னைக்கு வரவேற்போம். ஏசப்பா ராஜாதி ராஜாவாக எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க.
பிடித்து நடத்திடுவார். என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே அவர் நிறைவேற்றுகிற தேவன். இதோ அறையின் அருகில அறைக்குள்ளாக நான் அடைப்பட்டு கிடந்தாலும் அந்த அந்தரங்கத்துல நான் வடிக்கிற கண்ணீருக்கெல்லாம் வெளியரங்கமாக பதில் கொடுக்கிற தேவன். அவர் வந்தாலே போதும். அவர் எங்கெல்லாம் அவர் கடந்து வருகிறாரோ அந்த இடத்துல கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். இன்றைக்கும் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டுக்குள்ளாக, ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளாக தேவனே நீ கடந்து வருகிறீர் அப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. உன் கண்ணீருக்கெல்லாம் நிச்சயமாகவே பதில் உண்டு. நீ கண்ணீரை கண்ட நாட்களுக்கு பதிலாக, நீ துக்கத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையினால நான் உன்னை முடிசூட்டுவேன்னு சொன்ன தேவன் எங்கள் அருகிலே நீங்க இருக்கிறீங்கப்பா. எங்க அருகிலே நீங்க இருக்கிறீங்கப்பா. இதோ இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்குள்ளாக கடந்து வந்த போது கண்ணீரோடு அந்த விதவை தாய் நடந்து வந்துகிட்டு இருந்தா. ஒரே மகனை சாக கொடுத்தவள் அவ இயேசு கிறிஸ்து கிட்ட போய் என் மகனை உயிரோடு எழுப்புங்கன்னு கேட்க கூட இல்லை. அந்த கண்ணீரை அவர் கண்ட போது அந்த வாலிபனை அவர் உயிரோடு எழுப்பி கொடுத்தாரே. எத்தனை பெரிய தேவன்! இன்றைக்கும் நம்முடைய கண்ணீரை கண்டு பதில் கொடுக்கிற தேவனாக நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். நம்ம உற்சாகமாக அவரை நோக்கி சொல்லலாமா? கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசுவை மறுதலித்த பிறகு பேதுரு அத்தனை துக்கத்தோடு பயத்தோடு, ஐயோ நான் இயேசுவை மறுதலித்தேனே, அவரை சபித்தேனே, அவரோடு கூட மரிக்கவும் தயாராக இருக்கேன்னு சொன்ன இதே வாயினால அவரை நான் மறுதலித்து போனேனே, எல்லார் முன்பதாகவும் அவரை சபித்து விட்டேனேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனை தேடி வந்தாரே. உயிர் தெளிந்த பிறகு பேதுருவை தேடி வந்த தேவன் அவன் பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கினார். அவனை கொண்டுதான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொன்னவர் அவனை உற்சாகப்படுத்தினது போல இன்றைக்கும் நம்மை பார்த்து, நீ பாவம் செய்தது உண்மைதான், நீ குற்றம் செய்தது உண்மைதான், நீ விழுந்து போனது உண்மைதான், ஆனாலும் இன்றைக்கு நான் உன்னை தூக்கி விடும்படிக்கு வந்திருக்கிறேன். என் ரத்தத்தினாலே உன்னை கழுவி சுத்திகரிக்கும் படிக்கு வந்திருக்கிறேன். உன்னை கொண்டு நான் செய்வேன் என்றதை செய்து முடிக்கும் படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
பார்க்கிறார். அதற்கான ஆவியின் அபிஷேகத்தை இன்றைக்கு அவர் நம்மேல வைக்கிறார். நாம பெற்றுக்கொள்வோமா? சாத்தான் எத்தனை முறை உங்களை பார்த்து நீ பாவி, நீ விழுந்து போயின்னு சொன்னாலும் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி ஆவியின் அதிகாரத்தோடு கூட நாம் அவரை ஆராதிப்போமா? இந்த நேரத்துல உங்களை கொண்டு செய்வேன் என்று சொன்னவற்றை செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக, கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக, திரு ரத்தம் உனக்காக, திருந்திடு என் மகனே, திரு ரத்தம் உனக்காக, திருந்திடு என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சந்நிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில். தேவாதி தேவன் தினம்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினம்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானால் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானால் அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சந்நிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சந்நிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சந்நிதானத்தில். ஆண்டவர் வரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, கடைசி இமை பொழுதிலே கடைசி எக்காலம் தொனிக்கும். எல்லோரும் மரித்த பிறகு அடக்கம் பண்ணும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, நான் நித்திரை அடைந்தவர்களை குறித்து துக்கமாக இருக்க எனக்கு மனதில்லை, ஓ அறிவில்லாத இருக்க எனக்கு மனதில்லை, நாம் யாவரும் மரிக்கிறதில்லை. இக்காலத்துல இந்த நேரம் ஒரு தூக்கம். இப்ப சரீரம் மரித்தாலும் ஆவில உயிர்ப்பிப்போம். ஆண்டவர் வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் அவரோடு கூட செல்வதற்காக அவர்கள் பிறகே நாம் இந்த சரீரத்தை விட்டு தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருப்போம். இந்த வார்த்தையினாலே ஒருவர் தேற்றுங்கள். நம்முடைய வருகை மிக சமீபமா இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருந்தேன்.
2050வது வருஷம் எல்லோரும் குனிஞ்ச மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோனை பார்த்துட்டே கழுத்துலலாம் வந்து ஒரு சப்போர்ட்டு கொடுத்து வைக்கிறாங்கன்னு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அதை வைக்கிறப்ப உண்மையிலுமே அப்படி தான் இந்த உலகம் போயிட்டு இருக்குது. ஆனால் ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் அடித்து ஒரு மெசேஜ் போட்டார், பாஸ்டர் 2050 நம்ம இந்த பூமியில் இருக்க மாட்டோம், நம்ம ஆண்டவர்கிட்ட இருப்போம் அப்படின்னு. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லலே. அவ்வளோ வருஷம் வரைக்கும் இருக்கணுமா யோசிக்கிறாங்க. இப்போவே வரக்கூடாதா? இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் வரப்போகிறார். நம்ம ஆயத்தம் ஆயிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம போகலாம். பாடலாமா? எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் என் நேசர் வருகிறார். எல்லாரையும் சுகமாக்குகிற தேவனாக இருக்கிறார். எல்லாரையும் விடுதலை ஆக்குகிற தேவன். 10 குஷ்டரோகியில் சுத்தமாக்கினவர் அவர் காணிக்க எதிர்பார்க்கல. இயேசு தான் மேசியான்னு சொல்லி ஊரெல்லாம் போய் சொல்லு, என்னை வந்து குதிரை மேலே ஏற்றி பவனி கொண்டு வா அப்படிலாம் சொல்லலை. எதுவும் எதிர்பார்க்கல. நீ தேவனை மகிமைப்படுத்துறியா? தேவனுக்கு நன்றி சொல்கிறியா? நன்றியுள்ள இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2வது பாடல் நம்பரில் 2வது, நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவர், நம்பிவர் எவரையும் காப்பவர். அந்த நன்றிங்கிறது எவ்வளோ பேருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம் பாருங்கள். பஸ்ஸில் ஒருத்தர் வரும்போது ஹெல்ப் பண்ணாங்கன்னா சீட்டை விட்டு நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு உடனே நம்ம தேங்க்யூ அப்படின்றோம். ஒரு பிச்சைக்காரனுக்கு 5 ரூபா கொடுத்தா கூட நன்றின்ட்டு போயிடுறான். ஆனால் ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகள் எத்தனையோ அதிகம். இப்போ நன்றிங்கிற அந்த வார்த்தைக்கு அவர் தான் பாத்திரர், அவர் தான் உரியவர். அந்த நன்மையில் ஆண்டவர் விரும்புகிற நன்றி கெட்ட இருதயத்தை ஆண்டவரும் விரும்புறதில்லை, மனுஷனும் விரும்புறதில்லை. அதை உணர்ந்து வாயில் வார்த்தையாக அல்ல, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை ஆராதிக்கலாம். வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே,
கொண்ட கூட்டம், நீங்க போட்ட திட்டத்தில் கண்டது ஆட்டம். உம் கண்கள் என் கோலை கண்டதையா, துளித்ததை அவர் கண்கள் கண்டதையா. உம் கண்கள் என் கோலை கண்டதையா, துளித்ததை உலகமே கண்டதையா. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே. நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என்றளவும் என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நன்றி இயேசுவே நாதன் இயேசுவையே பாடுவேன். உமக்கே நான் நன்றி செலுத்துகிறேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகள் என்னை தேடி வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே ராஜா நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தாவே உம்முடைய மகிமையை அறிவிக்கும் படிக்கு இந்த நாள் வரை என்னை பாதுகாத்தீர் ஆண்டவரே. என்னை பாதுகாத்து வருகிறவர் நீர் மாத்திரம் தான்ப்பா. நான் நம்பினோர் எல்லாம் என்னை கைவிட்ட போதிலும் யாரெல்லாம் என்னோடு கூட இருப்பாங்க, என்னை பாதுகாத்து கொள்வாங்க, எனக்காக சப்போர்ட்டா இருப்பாங்க நான் நினைத்தேனோ எல்லாரும் என்னை உதறி தள்ளிவிட்ட போதிலும் என் தேவனாகிய கர்த்தரோ என்னை சேர்த்துக் கொண்டீர் ஆண்டவரே. நான் பாவியாக வாழ்ந்த நாட்களில் நீர் என்னை விட்டு விலகி போகலப்பா. நான் உமக்கு துரோகம் செய்து உம்முடைய கரத்தை விட்டு ஓடி போன நேரங்களிலும் கர்த்தருடைய கரம் என்னை விட்டு நீங்கி போகலப்பா. என் உள்ளத்தை நீர் பார்த்தீர், என் அந்தரங்கத்தை நீர் அறிந்திருந்தும் என்னை விட்டு நீங்காத தேவனாக என்னோடு கூட இருந்தீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. நான் உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்னமே நீர் என்னை தெரிந்து கொண்டீரப்பா. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற
ஹalleluya. பாவத்தில் இருந்த நாட்களிலும் கூட கர்த்தர் என்னை விட்டு விலகி போகவில்லை ஆண்டவரே. என்னை விட்டு விலகி போகவில்லை ஆண்டவரே. பன்றியோடு பன்றியாக சேற்றிலே உழன்று கொண்டிருந்த நேரத்திலும் எனக்காக பிதாவின் சமூகத்தில் நீர் பரிந்து பேசிக் கொண்டிருந்தீர் அப்பா. எனக்காக நீர் மன்றாடி கொண்டிருந்தீர் ஆண்டவரே. இந்த நாள் வரை அப்பா நீர் என்னை காத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்போ செத்து ஒளிவேன் என்று என்னை சுற்றி இருந்த ஜனங்கள் என்னை பார்த்த நாட்களிலே பிழைத்து என்று சொல்லி என்னை கரம் பிடித்து ஜீவனை கொடுத்து உயர்த்தி வைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாசியிலே சுவாசத்தை கொடுத்த தேவனே, என்னுடைய சுவாசம் இருக்கிற நாள் வரையில நான் உம்மை ஆராதிப்பேன், உமது நாமத்தை அறிக்கையிடுவேன், உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன். நீர் கொடுத்த இந்த ஜீவன் உமக்காக ராஜா, உமக்காகப்பா. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? நீங்க எனக்கு கொடுத்த ஜீவன் எனக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் நான் உமக்காக வாழுவேன், நான் உமக்காக ஓடுவேன். நீர் எனக்கு செய்த நன்மைகளை சொல்லிக் கொண்டே இருப்பேன், அறிவித்துக் கொண்டே இருப்பேன், அறிக்கையிட்டுக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசம் நீரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையாலே நாள்தோறும் தாங்கி நீரையா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசம் நீரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையாலே நாள்தோறும் தாங்கி நீரையா. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை
இஸ்ரவேல் கோத்திரத்திலே பலகீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஓ ரிவா கபோதல ஷபதல கலபா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை தமக்காக ஊழியம் செய்ய, தம்மை ஆராதிக்க, தம்மை நேசிக்க ஆண்டவர் அழைத்துக் கொண்டு போனார். ஓ ஹalleluya ஹalleluya. யெகோவா ராஃபாவாக தேவன் கூடவே இருந்தார். கர்த்தருடைய பிள்ளையே, அவர்கள் முறுமுறுத்ததை போல ஒருவரும் முறுமுறுத்ததில்லை. அவர்கள் தேவனை பரிச்சை பார்த்தது போல ஒருவரும் பரிச்சை பார்த்ததில்லை. அவர்கள் அழிக்கப்பட்டது போல ஒருவரையும் தேவன் அழித்ததும் இல்லை. ஆனாலும் தேவன் அன்பு கூர்ந்த தேவன், அவர்களை காப்பாற்றின தேவன். வழிக்கு அப்பத்தை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, அவருடைய இடுப்பு வீங்கவில்லை, அவருடைய கால்கள் வீங்கவில்லை, அவருடைய எலும்புகள் தேயவில்லை, அவருடைய கண்கள் அந்த பார்வை மங்கவில்லை. என் இயேசு கிறிஸ்து அவர்களை பாதுகாத்துக் கொண்டார். எத்தனை அன்பு, எத்தனை அன்பு. என்னை ஆண்டவர் நேசிப்பாரா? என்னை ஆண்டவர் நடத்துவாரா? என்னை ஆண்டவர் தூக்குவாரா? என்னை ஆண்டவர் விடுவிப்பாரா? ஏன் விடுவிக்க மாட்டார்? ஏன் விடுவிக்க மாட்டார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆனா முழு உலகத்திற்காக தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். பிதாவுக்கு முன்பதாக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக தேவன் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தூசியை விட்டு எழுந்துரு, சாம்பலை விட்டு எழுந்துரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, நீ சீக்கிரத்துல எழும்பி வான்னு கர்த்தர் சொல்றாரு. ஓ ரிபா ஹாதல லீக ரூபல ஷப்தல ரீகரோ ஓத லபர ஹஷக்க தூரப ஹாதல லேபா ஓத ராமா ஹமானா திரிகனபா. ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் வாசலை திறக்கல? ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் தடுத்துக்கிட்டே இருக்காரு? ஏன் ஆண்டவர் எனக்கு வாய்க்க பண்ணல? கர்த்தர் சொல்லுகிறார், ஓ ரிபா, நீ எனக்கு முக்கியம் மகளே, நீ எனக்கு முக்கியம் மகனே. ரீமா தால ரீமனா, ஒரு விசேஷித்த நன்மையானதொன்றை உனக்காக நான் வைத்திருக்கிறேன். விசேஷித்த நன்மையானதொன்றை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். ஒரு கபோல ரசபதல, கையை விட்டு போனது எதையும் நினைக்காது, கை மீறி போனதையும் நினைக்காது. தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் விலகவில்லை, அவர் மறிக்கவில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிற யெகோவா ஷம்மாவாக, இம்மானுவேலராக நம்மோடு கூட இருக்கிறார். என் தேவன் கண்கள் இருந்து காணாத தேவன் அல்ல, காதுகள் இருந்து கேளாத தேவன் அல்ல. என் ஆண்டவர் பார்க்கிறவர், என் ஆண்டவர் கேட்கிறவர். வேதம் சொல்லுகிறது, நீ கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் பதில் கொடுப்பேன், கூப்பிட்ட உடனே பதில் கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை விட கொடுக்காத ஆசீர்வாதங்களுக்காக நாம் நிறைய துதிக்கணும். ஆண்டவர் மறுத்த ஜெபங்களுக்காக தேவனை துதிக்கணும். ஒருவேளை அந்த ஜெபங்கள்லாம் கேட்கப்பட்டு நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா இன்றைக்கு நீங்க தேவ சமூகத்தை நிற்க மாட்டீங்க. ஓ ரிவா தால ஷப்தல ரிவா தோல ரிக்க ரோபா ஷப்தல ரிக்க தோபரபா ஓ ரிவா தோல ரிக்க ரோதல ஸ்தபா தலவா ஓ ரிக்கரபா விரிக்கலபா. ஓ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் என் தேவன் தப்புவிப்பார். ஓ என் தேவன் விடுவிப்பார். அவர் விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின சிலையை நான் ஆராதிப்பது இல்லை. ஒரு 2 இடத்துல சொல்றாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். தானியேல் சிங்க கேபில போட்ட உடனே தரியு ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆராதிப்பாயா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆராதிச்சாங்க. ஆனா தானியேல் இடைவிடாமல் ஆராதிச்சார். அந்த 2 பேருக்கு ஒரு பெரிய விஷயம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவர் தானியேலுக்கு மேல தானியேலை ஃபர்ஸ்டா வச்சீங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு மேல வச்சீங்கன்னா? அவங்க 3 பேரும் ஆராதிச்சாங்க. ஆனா தானியேல் இடைவிடாமல் ஆராதிச்சார், இடைவிடாமல் ஆராதிச்சார். நேரம் கிடைக்கிறப்ப தோணுச்சுன்னா ஆராதிக்கிறது ஆராதனை இல்லை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். எக்காலத்தில் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதான் இருக்கும். ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவர் அருளுகிற சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைங்க. நம்ம தேவனை தேட தேட ஆண்டவர் நமக்கு கொடுக்குற சந்தோஷம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் வராதுங்க. லட்ச ரூபாய் கோடி பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தி கொடுத்தாலும் வராது. உலகத்துல எதை கொடுத்தாலும் வராத சந்தோஷம். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என் ஆண்டவர் என்னை கட்டி அணைச்சிருக்காரு, எப்பக்கம் என்னை சூழ்ந்திருக்கிறாரு. என் மேல ஒரு அணைப்பா, ஒரு தாய் தன் பிள்ளையை நேசித்து அணைச்சு கொஞ்சுவது போல என் அப்பா என்னை நேசிக்கிறார். இந்த ஆனந்தத்திற்கு முன்பதாக, இந்த சந்தோஷத்திற்கு முன்பதாக உலகத்துல வேற எது வந்தாலும் ஈடாகாது, ஈடாகாது. அவ்வளவு மன மகிழ்ச்சியா இருக்கிறாருங்க.
ஆண்டவர் அவ்வளோ சந்தோஷமா இருக்காரு. நீங்க தேவனை தேடி பாருங்க, உலகத்தை தேடவே மாட்டீங்க. எப்போ ஒரு சாராயம் குடிக்கிறவன் விடிய விடிய போதையில் இருந்துட்டு விடிஞ்சு எப்போ வரும் நான் அதை திரும்ப எப்போ எழுந்திரிச்சு போவேன்னு நினைக்கிறான். ஆனால் தேவ பிள்ளை ஆவியில நிரம்பி, பரிசுத்த ஆவியில நிரம்பி தேவனை துதிக்கும் பொழுது தூக்கமே வராது, தூக்கமே வராது. நான் படுத்திருந்தேன், என் இருதயம் விழித்திருந்தது. அவரோடு பேசிக்கிட்டே அவருடைய படுக்கையில் அமர்ந்திருங்கள். ஓரி பகதரரி மரு எனது மனவாளனே. கேட்கலாமா? என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட ஏசையா, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா, இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, நான் உமது முகத்தையே நான் தேடுவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, நான் உம்மையே தேடுவேன். உங்க முகத்தை பார்க்கணுமே, உன் முகத்தை பார்க்கணுமே, உன் அழகை நான் ரசிக்கணுமே ஆண்டவரே. முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே. உம் முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே. உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே. உம் சித்தம் அறியணுமே, உம் சித்தம் அறியணுமே. பகல் நீர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனவாளனே, உமை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனவாளனே, உமை மறவேன். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினால். என்னை தேற்றுனீங்களேப்பா அப்பா, உங்க அன்பு வார்த்தைகள் என்னை தேற்றுச்சு. என் கவலைகள் எல்லாம் மாற்றினீரேப்பா, என்னோடு பேசினீரே ஆண்டவரே.
ஆகுவார்.